குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ ஜாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் லெசன் ரிசோர்சஸ் பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா கோல், நிலக்கரி. திஸ் இஸ் த மோஸ்ட் abundantly found fossil fuel that forms when dead plant matter is converted into peat. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னாமா, நிலக்கரி அதாவது கோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தொல்லுயிர் எச்சங்களிலிருந்து உருவாக்கப்படும் ஒரு திண்ம எரிபொருளுக்காக பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிறாங்க. நார்மலாக நமக்கே தெரியும் கோல்னா நிலக்கரி வந்து அதிகமாக எரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்ம தர்மல் பவர் ஸ்டேஷன்லாம் கோல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையாம்மா. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு ஆஸ் டொமஸ்டிக் ஃபியூல் இன் இண்டஸ்ட்ரீஸ் சச் ஆஸ் அயர்ன் அண்ட் ஸ்டீல் ஸ்டீம் இன்ஜின்ஸ் டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டிக்கு கோலை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது பீட் முதல்ல வந்து எரிபொருளுக்காக நிலக்கரி வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து வீட்டு எரிபொருளாக அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. தொழிற்சாலைகளுக்கு எஃகு தொழிற்சாலைகளுக்கு உற்பத்தி செய்ய பயன்படும் உருக்காலைகளிலும் நீராவி இன்ஜின்களிலும் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னாமா, ட்ரெயினுக்கு அப்போயெல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் எலக்ட்ரிஷன் ட்ரெயின் வந்துருச்சு. அப்போயெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோல் நிலக்கரியை ஒருத்தர் எடுத்து அந்த இன்ஜின்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர் டிரைவர் வந்து டிரைவ் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி வந்து அப்போ வந்து நிலக்கரியை போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தர்மல் பவர் ஸ்டேஷன் இந்த மாதிரி மிகப்பெரிய தொழிற்சாலைகளுக்கெல்லாம் எரிபொருளாக வந்து நிலக்கரியை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா, மின்சாரத்துக்கு கோல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஸ்டு ஃபார் கோல் அண்ட் இஸ் கால்டு தர்மல் பவர். இப்போ நான் சொன்னாலே தர்மல் பவர் ஸ்டேஷனுக்கு அனல்மின் சக்திக்கு கண்டிப்பாக நிலக்கரி தான் யூஸ் பண்ணுறாங்க. நெய்வேலியில் இருக்கக்கூடியது நமக்கு புரியுற மாதிரி தெரிஞ்சுன்னா நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய மேட்டூர் தர்மல் பவர் ஸ்டேஷனுக்கு கண்டிப்பாக நிலக்கரி வச்சு தான் எரிபொருளுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் சைடு போனீங்களா பார்ப்பீங்க, மேலே புகை வந்துட்டு இருக்குது இல்லையா. அது வந்து எதனால அந்த நிலக்கரி போட்டு எரிய விடும்போது அந்த புகையெல்லாம் வந்துட்டுருக்கு. கோல் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 4 types பேஸ்டு ஆன் கார்பன் கண்டென்ட் தேர் ஆர். அதாவது என்ன சொல்கிறாங்கம்மா, அந்த நிலக்கரி வந்து அனல் மின் சக்திக்கு யூஸ் பண்ணுறாங்க. கார்பன் அளவில் வந்து நிலக்கரி யூஸ் பண்ணுறாங்க. அது 4 types இருக்குது. அங்கே ஃபிகரில் பாருங்கன்னு இருக்குது, நெய்வேலியில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கத்தை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா 4 types. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஆந்த்ரசிட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பிட்டுமின்ஸ், தேர்டு லிக்னைட், ஃபோர்த்து பீட். இந்த 4 typesல இருக்குது அப்படிங்கிறாங்க. த லீடிங் கோல் ப்ரொடக்சர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இஸ் சைனா. பேஸ்டு திஸ் இந்தியா, USA, ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா அண்டு ருஷ்யா ஆல்சோ ப்ரொடியூஸ் மோர் கோல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, உலகிலே முன்னணி உற்பத்தி செய்யக்கூடிய நாடு சைனா. அதுக்கு தொடர்ந்து அதுக்கு சப்போர்ட்டிங்காக என்னென்ன நாடுகள் வந்து கோல் வந்து தயாரிக்க ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இந்தியா, அமெரிக்கா ஐக்கிய நாடு, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, ரஷ்யா இதெல்லாம் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் அப்படிங்கிறாங்க. நம்ம பர்டிகுலராக இந்தியாவில் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமா, ராணிகஞ்ச் அப்படிங்கிற இடம் இந்தியாவில் நிலக்கரி அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறாங்க. தி கோல் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் ஆஃப் இந்தியா ஆர் ராணிகஞ்ச் இன் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ராணிகஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இந்தியாவில் அதிகமாக நிலக்கரி எடுக்கிறாங்க. பர்டிகுலர் நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தோமா, நெய்வேலி, ஜார்க்கண்ட், ஜரியா, தன்பாத், பொக்கோரா இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் நெய்வேலி, அடுத்ததுமா ஜரியா, தௌதாபாத், ஜார்க்கண்ட், பொக்கோரா இதெல்லாம் வந்து நிலக்கரி எடுக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பெட்ரோலியம். அதில் பாருமா ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கோல் deposits that we use now were formed about 300 million years ago. அதாவது தற்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய நிலக்கரி வந்து 300 இயர்ஸ்க்கு முன்பே தோன்றிய படிவு அப்படிங்கிறாங்க. 300 வருடங்களுக்கு முன்பு இந்த நிலக்கரி வந்து புதைந்து கிடக்குது. அதை தான் இப்போ நம்ம வெட்டி எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மச் ஆஃப் த எர்த் வாஸ் கன்வர்டு வித் ஸ்டெமி ஸ்வாப்ஸ் as the plants and trees and dead their remains were buried underneath
த ஸ்வாப்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னாமா, இந்த பெரும்பாலான கோல் வந்து நிலக்கரி வந்து நீராவி சதுப்பு நிலங்களாலையும் அதுக்கப்புறம் தாவரம் விலங்குகள் இதெல்லாம் இறந்த பிறகு அது வந்து என்ன பண்ணுறாங்க, சதுப்பு நில காடுகளில் அடியில் புதஞ்சி போயிடுது. கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி புதஞ்சி போனதை என்ன பண்ணுது, அது நாளடைவில் மக்கி போய் அனிமல்ஸு பிளான்ட்ஸு எல்லாத்தையும் மக்கி போய் உள்ளே போய் அது என்ன பண்ணுறதா நிலக்கரியாக மாறிடுது, கோலாக மாறிடுது. அதை தான் என்ன பண்ணுறாங்க, அதிகப்படியாக வெப்ப ஹீட்டு அழுத்தம் அழுத்தம் கொடுக்கும்போது ரொம்ப ஹீட்டை அப்சர்வ் பண்ணும்போது அது என்ன ஆகுது, அப்படி மண்ணோட மண்ணாக மக்கி அது நிலக்கரியாக மாற்றம் ஏற்பட்டுருது அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து நிலக்கரி ஏற்படுமா அப்படிங்கிறாங்க. ஈவென்ச்சுவலி தே வேர் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு கோல் beneath the ground due to excessive heat and pressure. ப்ரெஷருக்கு அதிக ப்ரெஷர் உள்ள ஹீட்டை கொடுக்கறதுனால என்ன ஆகுதான், அந்த தாவரங்கள் விலங்குகளோட எல்லா கழிவுகளும் சரி அதனோட எலும்புகளும் சரி அதுக்கப்புறம் அப்படியே அது அப்சர்வ் ஆகி அப்படியே புதஞ்சி மண்ணோட மண்ணாக போய் பல மில்லியன் வருடங்களுக்கு அப்புறம் அது அப்படியே நிலக்கரியாக உருமாறிடுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா பெட்ரோலியம். Petroleum is found between the layers of rocks and is drilled from oil fields located in offshore and coastal area. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பெட்ரோல் வந்து பாறைகளின் அடுக்குகளுக்கு இடையே கடலோர பகுதிகளில் எண்ணெய் வயல்கள்லேருந்து துளையிட்டு பெட்ரோலியம் எடுக்கப்படுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பெட்ரோலியம் வந்து கடலில் அங்கே பாருங்க, உனக்கே ஃபிகரில் கொடுத்துருக்காங்க, பாம்பேயில் ஹை ஆயில் ஃபீல்டு அப்படின்னு இருக்கு. என்னன்னா கடலுக்கு நடு பகுதியில் போய் எண்ணெய் எங்கே இருக்குது அப்படி எண்ணெய் வயல்கள்னு இருக்குது, அங்கே கண்டுபிடிச்சி அங்கே அந்த எண்ணெயில் ஹோல்ஸ் போட்டு அந்த ஹோல்ஸ் மூலிமா ஆயிலை எடுக்கிறாங்க, பெட்ரோல் எடுக்கிறாங்க. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் அதிகமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெட்ரோல் அவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னா பாறைகளின் சந்துக்கு அடியில் தான் அந்த பெட்ரோல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, திஸ் இஸ் சென்ட் டு ரிஃபைனர்ஸ் விச் ப்ராசஸ் கர்ட் ஆயில் அண்ட் ப்ரொடியூஸ் வெரைட்டி ஆஃப் ப்ரொடக்ட்ஸ் லைக் டீசல், பெட்ரோல், கெரசின், வேக்ஸ், பிளாஸ்டிக்ஸ் அண்டு லுபிரிகேட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னாமா, பெட்ரோல் வந்து ஹோல்ஸ் போட்டு எடுக்கிறாங்க இல்லையா, இது வந்து கச்சா செயலகம் என்னென்ன எடுக்கிறாங்க அப்படின்னா கடலுக்குள்ளே பாறைக்கு இடுக்கில் சந்தில் பெட்ரோல் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி ஹோல்ஸ் போட்டு எடுக்கக்கூடிய இடத்துல என்னென்ன எடுக்கிறாங்க அப்படின்னா டீசல் எடுக்கிறாங்க, பெட்ரோல் எடுக்கிறாங்க, கெரோசின் மண்ணெண்ணெய் எடுக்கிறாங்க, மெழுகு, பிளாஸ்டிக், மசக்கு எண்ணெய் அப்படின்னு ஒரு எண்ணெய் இருக்குமா, அந்த எண்ணெய் இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, பல்வேறு பொருட்களை உற்பத்தி செஞ்சு அதை மேனுஃபேக்சர் கொடுத்து சுத்தப்படுத்தி நமக்கு நார்மலாக கிளியரான ஒரு பெட்ரோல், டீசல், ஆயில் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எடுக்கும்போது கச்சன்னு கலங்களாகவும் மண் சேறு சகதியமாக தான் இருக்கும், அது சுத்தம் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணுறாங்க, இப்போ ஃபேக்ட்ரியில் கொடுத்து மேனுஃபேக்சரிங், டிஸ்கவரி சேனலில் நிறைய பார்த்துருப்பேன், அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, மேனுஃபேக்சர் கொடுத்து அது சுத்தம் செஞ்சு நமக்கு நார்மலாக சுத்தமான எண்ணெயாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் மெயினாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெட்ரோல் வந்து மிகவும் மதிப்புமிக்க பொருளாக மதிப்புமிக்க ஆயிலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்கிறாங்க, கருப்பு தங்கம்னே சொல்லுவாங்களாம் பெட்ரோலை. ஏன்னா இப்போ நமக்கே தெரியுது இல்லைம்மா, பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது, அப்போ வேல்யூபிள் அதிகமாக இருக்குது. முன்னாடிலாம் அந்த காலத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, மாட்டு வண்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, யாரோ ஒருத்தர் தான் ரேர் வண்டி காருலாம் இருக்கிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் கூட 4 பேர் வீட்லேயுமே இப்போ 2 வீலர் இருக்குது, கார் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ அதிகமாக பெட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க. முன்னெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வண்டி தான் இருக்கும். அப்போ என்னாச்சு, இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாலும் 4 பேர் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா பெட்ரோல்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு இன்னொரு நேமே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா கருப்பு தங்கம்னு இந்த பெட்ரோலுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பெட்ரோலியம் அண்ட் இட்ஸ் டிரைவேட்டிவ்ஸ் ஆர் கால்டு பிளாக் கோல்டு. தேமா பிளாக் கோல்டுன்னே சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆஸ் தேர் வெரி வேல்யூபுல், பெட்ரோல் பயங்கர வேல்யூபுளாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா, த சீஃப் பெட்ரோலியம் ப்ரொடியூசிங்ஸ் கண்ட்ரீஸ் ஆர் சவுதி அரேபியா. பெட்ரோலியம் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, அதனால தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கூட நிறைய பேர் ஃபாரினில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க இல்லையாம்மா. அப்போ அந்த ஃபாரினில் போய் அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னா பெட்ரோலிய இதில் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அதிகமாக பெட்ரோல் எடுக்கக்கூடிய
நாடுகள் எதுனா சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், கத்தார். The other major producers are USA, Russia, Peninsula, Kuwait, UAE and அல்ஜீரியா. இதெல்லாம் வந்து என்னென்னா முக்கியமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள். அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ரஷ்யா, வெனிசுலா, குவைத், அரபு எமிட்டர்ஸ் மேலே அல்ஜீரியா. இந்த நாடுகள்லாம் அதிகமாக பெட்ரோல் உற்பத்தி தயாரிக்கக்கூடிய நாடுகள், எடுக்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா த லீடிங் ப்ரொடியூசர்ஸ் இன் இந்தியா ஆர், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னாமா இந்தியாவில் வந்து அஸ்ஸாமில் வந்து திக்பாய் இன் அஸ்ஸாமில் திக்பாய் அப்படிங்கிற இடத்துல, மும்பையில் டெல்டா பகுதி, அங்கே வந்து பெட்ரோல் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் பெட்ரோல் உற்பத்தி செய்யும் முன்னணி பகுதிகளில் இது ஒன்று அப்படிங்கிறாங்க. அஸ்ஸாமில் திக்பாய், அப்புறம் மும்பையில் டெல்டா பகுதியில் இருக்குது. இது வந்து இந்தியாவில் பெட்ரோல் எடுக்கக்கூடிய பிளேஸ் அப்படிங்கிறாங்க. பாம்பே ஹை இன் மும்பை அண்ட் த டெல்டாஸ் ஆஃப் கிருஷ்ணா அண்டு கோதாவரி ரிவர்ஸ் முன்னணி பகுதி அப்படிங்கிறாங்கம்மா. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அதிகமாக பெட்ரோல்கள் எடுக்கக்கூடிய இடங்கள். அதனால அங்கேருந்து வரும்போது பெட்ரோல் விலை ஏறியுதுன்னு நம்ம நாட்டில் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையாவா. ஏன்னா இது வந்து நம்ம நாட்டில் அதிகமாக பெட்ரோல் உற்பத்தி செய்கிறது கிடையாது. தேங்க்யூ. நாளைக்கு இதோட கண்டினியூஸ் பார்க்கலாம்.